ஆ இந்த படம் தமிழில் முதல் ஹாரர் ஆந்தாலஜியாக வந்து பண்ணியிருக்கோம். ஆந்தாலஜின்றது ஒரு கலெக்ஷன் ஆஃப் ஸ்டோரிஸ், ஒரு சிறுகதை தொகுப்பு படிக்கிற மாதிரியான ஒரு ஃபீல். ஒரு படம் நாவல் மாதிரினா ஒரு சிறுகதை தொகுப்பு இந்த படம்னு சொல்லலாம். இல்லை வேறு மாதிரி சொல்லணும்னா ஒரு படம் ஃபுல் மீல்ஸ்னால் இது ஒரு வெரைட்டி மீல்ஸ்னு சொல்லலாம். இந்த படம் ஆ என்ற தலைப்பு எங்கள் அம்புலி ஆவை தொடர்ந்து பெரிய ஆ அப்படின்ற ஒரு பேட்டர்ன் ஒன்று இருக்குது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா எல்லா உலகத்தில் இருக்க எல்லா ஊர்லேயும் எல்லா மொழியிலையும் எல்லா மக்களும் பயத்தில் கொடுக்கக்கூடிய ஒரே சத்தம் ஆ. அதே இதுக்கு தலைப்பாக வச்சுருக்கோம். நண்பர் ஹரி இந்த படத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுவார். இந்த மூவியை பொறுத்த வரைக்கும் நிறைய கலெக்ஷன் ஆஃப் ஸ்டோரிஸ்னு ஆல்ரெடி ஹரிஷ் சொன்னார். ஆக்சுவலாக ஆல்ரெடி நிறையா ஹாரர் மூவிஸ் வந்திருக்கு. அதுலேருந்து டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரிஸாக பண்ணணும் அப்படின்றதுக்காக பிளான் பண்ணது தான் இந்த மெயினாக இந்த ஹாரர் ஆந்தாலஜி. அதில் என்ன டாபிக்ஸ்லாம் நம்ம டச் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைக்கி ஹாலிவுட்டையே ரொம்ப டச் பண்ணியிருக்கிற அளவுக்கு ஃபேமஸ் ஆகிருக்க ஜாப்பனீஸ் ஹாரர், ரைட் ரிங்கு, கிராஜ், இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ்லாம் அவங்க பயங்கரமாக டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கும்போது சரி நம்மளும் ஜாப்பனீஸ் ஸ்டோரிஸ் பேட்டர்னில் ஒரு ஹாரர் பண்ணலாம் அப்படின்றதுக்காக வந்து அங்கே ஒரு ஹாஸ்பிட்டல்லே கம்ப்ளீட்டாக நடக்கிற மாதிரி ஒரு ஸ்டோரி பண்ணியிருக்கோம். அது ஃபுல் அண்ட் ஃபுல் டோக்கியோவில் ஷூட் பண்ணோம். தென் நம்மளுக்கு சின்ன வயசுலேருந்தே நிறையா இந்த ஜீனி கதைகள் பற்றி நம்மளுக்கு தெரியும். ஆனால் ஜீனி கதைகள்லேயே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கான்செப்ட் இருக்குது. அதாவது ஜினிலேயே வந்து நிறையா வெரைட்டிஸ் இருக்குது. ஜினி, ஜினரி, ஜினியா, அந்த மாதிரி நிறையா வெரைட்டிஸ் இருக்குதுன்னு இன்டர்நெட்டில் ஒரு விஷயம் பார்த்துட்டு ஹரிஷ் சொன்னார். சரி நம்ம ஏன் இந்த மாதிரி டாப்பிக்கை வச்சு ஒரு ஸ்டோரி பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக தான் துபாயில் ஷூட் பண்ணோம். மெயினாக வந்து எல்லாமே கண்டென்ட் ஓரியன்ட் விஷயங்களுக்காக தான் அப்ராட் ஷூட்ஸ் எல்லாமே போயிருக்கும். அண்ட் ஆல்ரெடி ரொம்ப ஒரு பயங்கர மித், இன்றைக்கும் ஆன்சர் தெரியாத அளவுக்கு ஒரு விஷயமா இருக்கிறது வந்து பர்முடா ட்ரையாங்கிள். அந்த இடத்துக்கு போகிற ஷிப் ஆகட்டும், மேலே போகிற ஃப்ளைட் ஆகட்டும், எல்லாமே வந்து காணாமல் போயிடுதுன்றாங்க. அதோட மித்து என்னன்னு தெரியல. ஸோ அதை பேஸ் பண்ண மாதிரி ஒரு கான்செப்ட் தான் வந்து மந்தி குழின்னு சொல்லி ஒரு விஷயம் ஷூட் பண்ணியிருக்கோம். அது நம்ம இங்கே காசிமேட்லேருந்து ஒரு 8 to 10 கிலோமீட்டர்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு எபிசோட் 20 மினிட்ஸ் வந்து கடல்லே நடக்கிற மாதிரி பண்ணியிருக்கோம். இதுக்கு மேலே வந்து ஆக்சுவலாக நம்ம ரொம்ப கேஷுவலாக பார்த்துருக்க ஒரு விஷுவல் வந்து என்னன்னு சொல்லணும்னா, ஹைவேல போயிட்டு இருக்கும்போது தனியாக பார்த்தீங்கன்னா ஒரு ஏடிஎம் இருக்கும். அங்கே ஒரே ஒரு செக்யூரிட்டி மட்டும் இருப்பார். ஸோ இந்த விஷுவலே வந்து பயங்கர வித்தியாசமாக இருக்குது. சரி ஒரு ஏடிஎம்மில் வந்து ஒரு ஹாரர் நடக்குது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் பண்ணலான்னும் போது ஒரு 20 மினிட்ஸ் வந்து ஒரு சிங்கிள் கேரக்டராக ஹேண்டில் பண்ணோம் அப்படின்னும் போது தான் சரி பாஸ்கர் சார் வச்சு பண்ணலாம். எனக்கு ஆக்சுவலாக நான் ஃபீல்டுக்கு வந்த ஃபஸ்ட்டு டே பிகினிங்லேருந்து நான் அவரை பார்த்துருக்கேன். இது வரைக்கும் அம்பளிலையும் யூஸ் பண்ணல, ஓரியலும் யூஸ் பண்ணல. இந்த படம் கண்டிப்பாக பண்ணணும் சார்னு சொன்னேன். ஆக்சுவலாக ஒரு 20 மினிட்ஸ் கம்ப்ளீட்டாக இண்டிவிஜுவல் பர்ஃபார்மன்ஸாக அவர் பண்ணியிருக்காரு. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக வந்திருக்காது. அந்த விஷயமும் புதுசாக இருக்கும். அதே மாதிரி சரி இதுக்கப்புறமா ஒரு 5th எலிமெண்ட் என்ன பிடிக்கலான்னு போது கம்ப்ளீட்டாக ரன்னிங் வெஹிக்கல்லே வந்து ஒரு ஹாரர் நடந்தால் எப்படி இருக்குன்றதுக்காக தான் ஒரு ஹைவேல நடக்கிற மாதிரி பண்ணியிருக்கோம். பட் இந்த ஸ்டோரி எல்லாமே வந்து இண்டிவிஜுவலாக தனித்தனியாக தெரிஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக ஒரு மூவி ஃபீல் இருக்கணும் இல்லையா, எப்பயுமே ஒரு மூவி பண்ணும்போது. ஸோ அதுக்காக வந்து ஒரு மெயின் பிளாட் ஒன்று இருக்குது. அதில் தான் வந்து கோகுல், மேக்னா, பாலா பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் சிம்மா வந்து ஒரு நெகட்டிவ் கேரக்டரில் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த ஸ்டோரி வந்து மெயினாக வந்து ஒரு ஸ்கூல் டேஸில் நம்மளுக்கு வந்து ஒரு ஃபீல் இருக்கும் ஹாரரை பற்றி. எப்பயுமே ஒரு எல்லாருமே மோஸ்ட்லி பயந்துருப்போம். ஆனால் ஆஸ் வி க்ரோ வளர்ந்ததுக்கப்புறம் வந்து நமக்குள்ளே இருக்கிற அந்த ஃபியர் ஃபேக்டர் வந்து கொஞ்சம் டிபெண்டிங் அப்போ அந்த கேரக்டர்ஸ் சேஞ்ச் ஆகிடுது. சில பேர் வந்து பேயே இல்லை, நான் இதெல்லாம் நம்ப மாட்டேன் அப்படின்னு ஒரு 24 இயர்ஸ் ஏஜ் வந்ததுக்கப்புறமா. ஸோ அந்த கான்ஃப்ளிக்ட் வந்து ஆக்சுவலாக ஸ்கூலில் படித்த ஒரு 4 பசங்க ஒரு 8 இயர்ஸ் கழித்து ஒரு கெட் டுகெதரில் மீட் பண்ணும்போது அவங்க ஸ்கூல் டேஸில் நடந்த விஷயம், அந்த ஹாரர் விஷயங்களை பற்றி பேசும்போது ஒரு கான்ஃப்ளிக்ட் வருது. ஸோ அதில் வந்து சிம்மா வந்து இல்லை பேயெல்லாம் இல்லவே இல்லைன்னு சொல்லும் போது கோகுல் அண்ட் டீம் அதை வந்து ப்ரூவ் பண்ணாங்களா அப்படின்ற ஒரு ட்ராவல் ஃபில்ம் மாதிரி இருக்கும் தான் இந்த ஒரு டிஃப்ரெண்ட்டான இந்த ஹாரர் ஆந்தாலஜி ஸ்டோரி. இது வந்து ஒரு ஹரிஷ் சொன்ன மாதிரி ஒரு வெரைட்டி மீல்ஸ் மாதிரி இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு ஹாரர் கலெக்ஷன்ஸ்ன்னு நம்ம எடுக்கும் போது இது கண்டிப்பாக இந்த மூவி மிஸ் ஆகாத அளவில் இருக்கணும் அப்படின்றதுக்காக நிறையா ரிசர்ச் ஒர்க்ஸ் பண்ணி இந்த ஸ்கிரிப்ட் பண்ணியிருக்கோம். இது நல்லா வந்திருக்குன்னு ரொம்ப நம்பிக்கையோடு இருக்கும். ஏன்னா இப்போ சென்சாரும் முடிஞ்சிச்சு, சாரும் படம் பார்த்துட்டு ஐ வாஸ் வெரி ஹாப்பி. ஸோ இது ரிலீஸ் பண்ணுறதுக்கான ஃபுல் ஒர்க் இப்போ ஃபுல் ஃப்ளெஜ்டாக பண்ணிகிட்ருக்காரு. 2012 அம்புலி 3D வந்தது. இன்றைக்கி ட்ரெண்டுக்காக 3D பண்ணுறது பெரிய விஷயமே இல்லை. ஆனால் ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து ஒரு மைடியர் குட்டிச்சாத்தான்னு தமிழில் ஒரு மிகப்பெரிய வெற்றி படத்தை கொடுத்துருந்தாங்க. அந்த டீம்லேருந்து இப்போ ஸ்பெஷலாக நம்ம சார் கேஆர் சார் வந்திருக்கிறதால அவரை ஓரிரு வார்த்தைகள் படத்தோட ட்ரெய்லரை பற்றி பேசுவதற்கு அழைக்கிறேன். வாங்க சார் ப்ளீஸ். அனைவருக்கும் மாலை வணக்கம். ஃபஸ்ட்டு கேடிவிஆர் வந்து நான் சந்தித்தது அம்புலி படத்தினுடைய
ட்ரெய்லர் வெளியீட்டு விழாவில். ஏன்னா பொதுவாக தமிழ்நாட்டில் முதலில் சொல்லப்போனால் இந்தியாவினுடைய ஃபஸ்ட்டு 3D படம்னு சொன்னால் அது மைடியர் குட்டிச்சாத்தான் தான். ஆனால் அன்றைய சூழ்நிலைகள் ஒட்டுமொத்தமாக டிஃப்ரெண்ட். இன்றைக்கி டெக்னாலஜி நல்லா வளர்ந்துருக்கு. அதுக்கான ப்ரொஜெக்டர்ஸ் சில தேட்டர்ஸில் இருக்குது. சில்வர் ஸ்க்ரீனும் சில தேட்டரில் 3Dக்காகவே பொறுத்திருக்காங்க. ஆனால் அப்போ அப்படி இல்லை. ஃபஸ்ட்டு நான் ரிலீஸ் பண்ணும்போது சத்யம் தேட்டரில் 1984 தீபாவளி, கிட்டத்தட்ட ஒரு 20-30 வருஷங்களாக இருக்குது. அப்போது அந்த சத்யம் தேட்டர் ஒரு தேட்டர் மட்டும்தான் நம்ம தமிழ்நாட்டிலே ரிலீஸ் பண்ணுறனும் போது அங்கே அந்த ஸ்க்ரீனுக்கு பெயிண்ட் அடித்து நைட்டெல்லாம், அதுக்கப்புறம் அந்த ப்ரொஜெக்ஷன் சிஸ்டம் கம்ப்ளீட்டாக அந்த தேட்டர் ஓனரோடு பேசி என்டையர் ப்ரொஜெக்ஷன் சிஸ்டத்தையே மாற்றிட்டேன். ஏன்னா எனக்கு என்னென்னா, நான் திரைப்பட கல்லூரியில் படித்து டிஸ்ட்ரிபியூட்டராக பிரபலமாக இருந்தாலும் பணம் இருந்தால் டிஸ்ட்ரிபியூட்டர் ஆகலாம், அது பெரிய விஷயம் இல்லை. ஒன்று அறிவுபூர்வமாக டெக்னாலஜியை யூஸ் பண்ண ரிலீஸ் பண்ணக்கூடிய படம்னு நினைக்கும்போது மைடியர் குட்டிச்சாத்தான் படத்தை பண்ணும்போது எனக்கு தொழில் மேலே இருந்த மரியாதை, அந்த டெக்னாலஜி வெளிப்படுத்துறதுக்கான ஒரு வாய்ப்பு அந்த படத்தில் பண்ணி சக்ஸஸ் பண்ணி ஃபஸ்ட்டு 3D படம் அது ரிலீஸ் பண்ணோம். ஒரே ஒரு பிரிண்ட் ரிலீஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் தமிழ்நாடு, ஆந்திரா, நார்த் இந்தியான்னு சொல்லி என்டையர் உலகம் முழுவதும் இன்றைக்கும் ஒரு ரெக்கார்டு கலெக்ஷன். அதை விட அந்த படத்தை திரும்ப ரீரிலீஸில் 12 இயர்ஸுக்கு அப்புறம் 96 நினைக்கிறேன் ரிலீஸ் பண்ணி 150 நாள் திரும்ப, அது ஃபஸ்ட் டைம் 1 இயர் ஓடின படம். ரெண்டாவது வாட்டி ஒரு 150 நாள் ஓடிய ஒரு 3D படம். அப்போது ரொம்ப கஷ்டங்கள் இருந்தது. ஆனால் இவங்க பண்ணும்போது நல்ல வசதிகள், டெக்னாலஜி, இவனு கேமராலேயே அந்த லென்ஸு எல்லாமே இருந்ததுனால அது நான் பார்க்கும்போது ஆச்சரியப்பட்டேன். ஏன்னா இத்தனை வருஷம் நானும் பல இயக்குநர்கள், தயாரிப்பாளர்களோட 3D ஏன் எடுக்க மாட்டீங்கன்னு சொன்னால், நம்ம ஊரில் ஒரு கெட்ட பழக்கம் என்னன்னு சொன்னால், ஒன்று ஒரு விஷயத்தை தனக்கு தெரியலன்னாலும் மற்றவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணுன்ற ஒரு அது கூட நினைக்க மாட்டாங்க. ஏன்னா அது ஈகோ. ஏன்னா ஏன் இப்படி பண்ணக்கூடிய எந்த டைரக்டருக்கு அந்த உணர்வு கிடையாது. ஆர்டிஸ்ட்டுங்களுக்கு ஒரு இது வரலும் பாருங்கள். அதுக்கப்புறம் எந்த ஒரு 3D படத்தோ அதுக்கு ரெவென்யூ வேறு டிஃப்ரெண்ட். இப்போது கோச்சடியான் எடுத்துட்டீங்கன்னு சொன்னால் தியேட்டர்ஸில் சொல்லக்கூடியது 3D ப்ரொஜெக்ஷன் எங்கே இருக்கோ அந்த ஒரு இதில் தான், டெக்னாலஜியில் தான் அந்த ஒரு 3D படத்தை ஸ்க்ரீன் பண்ண இடங்களில் தான் கலெக்ஷன் அதிகமாக வந்திருக்கு. ஸோ இது வித்தியாசமானது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது இந்த படத்தை நான் படத்தை ஏற்கனவே நான் பார்த்துட்டேன். பார்க்கும்போது அவங்க ஏதாவது ஒன்று வித்தியாசமாக செய்யணும், முயற்சி பண்ணணுன்ற ஒரு எண்ணம் அந்த டைரக்டர்ஸ்க்கு இருக்குது. அந்த சவுண்ட் சிஸ்டத்தில் ஒரு ஆவி சப்ஜெக்ட் இருக்கா இல்லையான்றது ஒரு கருவாக வச்சு அந்த கதையை அந்த சவுண்ட்லேயே ஒரு மிரட்ட முடியும்ன்றதை ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அது உண்மையிலே ஒரு பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம். கதையும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக டிஃப்ரெண்ட் எபிசோட்ஸ், அதில் ஃபாரினில் உள்ள ஆவி சம்மந்தப்பட்ட விஷயங்கள், ஜாப்பனீஸ் கல்ட்டு, அந்த கல்ச்சரை பற்றி அழகாக இதில் எடுத்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா படங்கள் இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா யாம இருக்க பயமேன்னு பார்க்கும்போது உண்மையிலேயே சினிமாவுக்கே புரியாத ஒரு விஷயம் என்னென்னா, படம் பார்த்த உடனே அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா படங்கள் ஓடலைன்னு ஒரு பக்கம் நம்மளுடைய கருத்துகள், பத்திரிகைகள் எல்லாத்தையும் நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனால் அதே நேரத்தில் நல்ல படங்கள் பார்க்கறதுக்கு மக்கள் தயாராக இருக்காங்கன்றதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை. அதில் முக்கியமாக இப்போ சமீபத்தில் ஹாரர் படங்களுக்கு, பயமுறுத்தக்கூடிய படங்களுக்கு அது வித்தியாசமாக சொல்லும்போது அதை ரசிக்கிறாங்க. இப்போ சமீபத்தில் கூட அந்த டைட்டில் நீங்கள் பாருங்கள், அந்த தலைப்புக்கே எங்கள் தயாரிப்பாளர் சங்கத்துக்கு கொண்டு வரும்போது அதையும் ஒரு சில பேர் அது இதுன்னு சொன்னாங்க. பட் இருந்தாலும் அது கன்ஃபார்ம் பண்ண பிறகு அந்த டிசைன் பார்த்தே நான் ரொம்ப ரசித்தேன். அந்த சொல்லக்கூடிய விஷயத்த உண்மையில் இந்த மாதிரி படங்கள் பார்க்கும்போது என்ன ஏற்படும் சொன்னால், அந்த அதிர்ச்சி ஃபஸ்ட்டு வரக்கூட அந்த ஸ்க்ரீமிங் ஆண் கத்துறதே ஒரு தலைப்பாக வச்சு அது ஒரு டிசைனும் அந்த மாதிரி பண்ணதில் டைரக்டர்ஸ் நம்ம பாராட்டாமல் இருக்க முடியாது. நிச்சயமாக இது பாடல்களுக்கு உள்ளது முக்கியத்துவம் இல்லை, முக்கியமாக சவுண்ட் எஃபெக்ட்ஸு, கதை, அது சொல்லக்கூடிய விதம், ஸ்க்ரீன் பிளே, இது அருமையாக அமைந்திருக்கிறது உண்மையிலே பாராட்டேன். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டேஜ் பண்ண வேண்டியது என்னடன்னா, டேட் ஆஃப் ரிலீஸ் தான் இப்போ எல்லா படங்களுக்கு முக்கியமான ஒரு விஷயம். நிச்சயமாக அது மட்டும் கொஞ்சம் கவனத்தோடு பொறுமையாக இருந்து, ஏன்னா கேடிவிஆர் பொறுத்தவரையிலும் அவர் நான் சொல்லி ஆகணும். ஏன்னா ஒரு கட்டிட தொழிலிருந்து மருத்துவத்துக்கு ஜெயிச்சு அவங்க அப்பா சொன்ன மாதிரி சினிமாவை நேசிக்கிறவர். அது முதல்ல எனக்கு சொன்னது அவர். எனக்கு டைரக்டர் ஸ்ரீதரன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார், அதனால தான் நாங்கள் சினிமாவுக்கே வந்தோம்
அவரால் வந்து நாங்கள் வந்து சினிமா வந்து பண்ணணுன்ற ஒரு எண்ணமே டைரக்டர் ஸ்ரீதர் தான் இன்றைக்கி ஒரு ட்ரெண்ட் செட்டர். இன்றைக்கி தமிழ் சினிமாவில் வந்து அவர் பண்ணாத சாதனைகள் கிடையாது. ஸோ அவரை நேசிக்கக்கூடிய ஒரு பேஷன், ஏன்னா அவங்களுக்கு தேவையே இல்லை, சினிமா வந்து தேவையில்லாத ஒரு தொழில் அவங்களுக்கு. இருந்தாலும் அதுலேயும் ஜெயிக்கணும், அந்த சினிமாவை நேசிக்கணும், அந்த சினிமாவில் வந்து நம்ம இருக்கணும், தொடர்ந்து படங்கள் பண்ணணும்னு சொல்கிற ஒரு எண்ணத்தில் வந்திருக்கிறவரை நிச்சயமாக இந்த இண்டஸ்ட்ரி, முக்கியமாக ஊடகங்கள், நீங்கள் வந்து பத்திரிகை நண்பர்கள் அவங்களுக்கு வந்து ஆதரவு கொடுக்கணும். மெயின் அந்த இன்டென்ஷன் இந்த படங்கள் மட்டும் இல்லாமல் நல்ல படங்கள் கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு பொருளாதாரத்தில் வந்து மெயின் பிரச்சனையே வந்து பொருளாதாரத்தை பற்றி சிந்தனை பண்ணுவாங்க. அது அவங்களுக்கு அந்த ப்ராப்ளம் கிடையாது, செலவு பண்ணவும் தரும். அதே நேரத்தில் நியாயமான ஒரு தொழிலை ஜெயிக்கலைன்னு சொன்னால் அது ஏன்னா எல்லா தொழிலையும் ஜெயிச்சு சினிமாவில் ஜெயிக்கலைன்னு சொல்லும்போது அவங்க அப்பானுடைய ஆசையும் அதுதான்றதுனால பணத்தை சம்பாதிக்கிறது இல்லை, சக்ஸஸ் வந்து அவங்களுக்கு தேவை. அதுக்கு நம்மளுடைய இண்டஸ்ட்ரியினுடைய ஆதரவு முக்கியமாக வேணும். அது நிச்சயமாக எங்களால் முடிஞ்ச உதவி நாங்கள் செய்ய தயாராக இருக்குன்னு சொல்லிக்கொண்டு இந்த படம் வந்து ஹரிஷுக்கு, ஏன்னா ஒரு தயாரிப்பாளர் ஏற்கனவே ஒரு டைரக்டர்ஸ் வச்சு அதே டைரக்டர்களை திரும்ப எடுக்கிறாருன்னு சொன்னால் அவங்க சைடு நேர்மை நிச்சயமாக இருந்திருக்கணும். ஏன்னா இப்போ ஒரு படம் எடுத்தாலே பஞ்சாயத்துக்கு வந்து சங்கத்துக்கு வராங்க, டைரக்டர் இது பண்ணிட்டாரு சார், அது பண்ணிட்டாரு, இந்த பிரச்சனை அந்த பிரச்சனைன்னு. அப்படி இல்லாமல் தொடர்ந்து அடுத்த வாய்ப்பும் கொடுத்து அவரோட கூட்டு முயற்சியாக திரும்ப வந்து படங்கள் எடுக்கணுன்ற ஒரு எண்ணத்தில் தயாரிப்பாளர் இருக்கிறதுக்காக இயக்குநர்களையும் நான் வந்து பாராட்டுறேன். ஏன்னா அந்த பட்ஜெட், அந்த பிளானிங்கோட, ஏன்னா அந்த பட்ஜெட் எனக்கு தெரியும் அம்புலியுது, இருந்தாலும் நீங்கள் அதை இன்றைக்கி இருக்கிற ட்ரெண்டுக்கு இது போகிறோன்னு சொல்லி இந்த அளவு பண்ணியிருக்கீங்க. நிச்சயமாக தொடர்ந்து நீங்கள் உங்களுக்கு வந்து சேர்ந்து இருக்கணும், தொடர்ந்து நீங்கள் சக்ஸஸ் கொடுக்கணுன்ட்டு எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி படம் மாபெரும் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள் கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். எங்கள் படத்தின் கதாநாயகி மேக்னா, புதுமுகம் பரதநாட்டியம் டான்சர். அவங்க வந்து ஆடினது மட்டும் இல்லாமல் படத்தில் வித்தியாசமான எக்ஸ்ப்ரெஷன்ஸோடு நல்லா நடித்து கொடுத்தாங்க. வெளிநாட்டில் ஷூட் பண்ணும்போதெல்லாம் பல இடங்களில் வந்து அசிஸ்டண்ட்டெல்லாம் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. வெரி தேங்க்ஸ் டு யூ மேக்னா. a few words வாங்க. இந்த படத்தில் என்னோட கேரக்டரோட பேர் செரி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு ஹரி சார் கிட்ட ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா இண்டஸ்ட்ரியில் புதுசாக வரவங்களுக்கு சான்ஸ் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். செரின்றது கேரக்டர் வந்து அவங்க ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. ஷீ இஸ் குவைட் எக்ஸ்ட்ரோவர்ட்டட். ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ரொம்ப அட்டாச்சாக இருப்பாங்க. 3 ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க இந்த படத்தில். ஸோ பேய் இருக்கா இல்லையா, அதுதான் இந்த படத்தோட சென்ட்ரல் ஃபோக்கஸ். ஸோ வெளிநாட்டிலலாம் போய் ஷூட் பண்ணியிருக்கோம். ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம். கற்றுக்க வேண்டிய விஷயம் நிறைய இருந்துச்சு. என்னோடய கோஸ்டார்ஸ் பற்றி சொல்லணுன்னா கோகுல் அண்ட் பாலா. செட்டில் எப்போவுமே ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க. அவங்க தான் ரொம்ப பேசிகிட்டே இருப்பாங்க, நான் தான் கொஞ்சம் சைலண்ட்டாக இருப்பேன். இவங்கக்கிட்டேருந்து ரொம்ப சப்போர்ட் வந்துச்சு. ஒர்க்கிங் என்வாயர்மெண்ட் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்துச்சு. சதீஷ் சாரும் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ ஐம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு தி ரிலீஸ் ஆஃப் திஸ் ஃபிலிம். எல்லோரும் ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் வித்தியாசமாக ஒரு ஃபிலிம் பார்ப்பீங்க டெஃபினெட்லி. அண்ட் ஐ ஹோப் யூ ஆல் என்ஜாய் இட். தேங்க்யூ. எங்களோட போன படத்தில் டைட்டில் ரோல் பண்ண அம்புலியா நடித்தவர். அம்புலியா நடித்தப்போ ஒரு பெரிய குற்றச்சாட்டு இருந்தது, அவர் ஃபேஸே தெரியல அப்படின்ற மாதிரி அவரோட ஃப்ரெண்ட்ஸ், அவரோட வெல்விஷர்ஸ் எல்லாருமே எங்கிட்ட சொன்னாங்க. ஆனால் அவர் வந்து அது கதையை கேட்டுட்டு இதில் உங்கள் ஃபேஸ் வராது பரவாயில்லையானா, நான் பரவாயில்லைங்க, நான் பண்ணுறது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ஃபாரினில் ஆண்டி சர்க்கிஸ் மட்டும்தான் அந்த மாதிரி ரோல்ஸ் பண்ணிகிட்ருப்பார். நம்ம ஊரில் கோகுல் அந்த மாதிரி பண்ணதில் ரொம்ப சந்தோஷம். அவங்க அம்மா எங்களை ஒரு நாள் கூப்பிட்டு திட்டினாங்க, அதாவது செல்லம்மா, என்னப்பா என் பையன் ஃபேஸை காட்டாமல் இது பண்ணிட்டீங்க அப்படின்னு. இதில் காமிச்சிருக்கோம். கோகுல் ஃபுல்லாக ஹீரோவாக நடிச்சிருக்காரு. கோகுல் வாங்க, ஒரு ஃபியூ வேர்ட்ஸ் அபவுட் ஃபிலிம். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எந்த அளவுக்கு சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு தாய் ஈண்டெடுத்த குழந்தைய முதல் தடவையாக பார்க்கும்போது எவ்வளோ சந்தோஷப்படுவாளோ அந்த அளவுக்கு எனக்கு சந்தோஷமாக இருக்குது. இந்த படத்தில் வந்து ஃபஸ்ட் டைம் ஹீரோவாக என்னை போட்டிருக்காங்க. அதுக்கு ஒரு ரீசன் சொல்லுவாங்க, எங்கள் அம்மா திட்டினதுக்காக தான் கொடுத்தீங்க, அதுக்காக தான் கொடுத்தீங்களா என்ன? ஆக்சுவலி ஒரு விஷயம் சொல்லணும். ஹரி அண்ட் ஹரிஷ் என்னை வந்து ஃபஸ்ட் டைம் வந்து அம்புலி படத்துக்கு கூப்பிட்டாங்க. அதாவது அம்புலி படத்தில் நடிக்கிறதுக்காக. நான் வந்து அப்போ வந்து ரொம்ப அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருந்தேன் இவங்கள, என்ன வேணாங்க, அந்த மாதிரிலாம் வேணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க ஸ்டோரி போர்டு எடுத்து வந்து காமிச்சாங்க.
அதாவது அவங்க வரைஞ்சது ஃபுல்லாக இந்த கேரக்டர் எப்படி இருக்கும் அந்த மாதிரிலாம். ஆனால் எனக்கு வந்து என்ன அப்படின்னா, இவங்க சொன்னாங்க ஆண்டி சர்க்கிஸ் அப்படின்ட்டு, இந்த பிளான்ட் ஆஃப் தி ஏப்ஸில் வந்து அந்த மோஷன் கேப்சர் பண்ணவர், அவர் தான் மெயின். ஸோ நான் வந்து அவருடைய ஃபேன். எனக்கு வந்து அந்த மாதிரிலாம் ஒரு இது பண்ணணும் அப்படின்னு ஆசை. ஸோ அந்த லெவலுக்கு ஈக்குவலாக இருந்தது அந்த அம்புலி கேரக்டர். ஸோ அதனால தான் அதை எடுத்து பண்ணுது அது. ஆனால் இன்னொரு இதை சொல்லணும் என்ன அப்படின்னா, இந்த படத்தில் என்னை முகம் தெரிஞ்சு ஒரு ஹீரோவை நடிக்க வச்சுருக்கீங்க, அது மிகப்பெரிய நன்றி எனக்கு சொல்லிக்கிறேன். அதே மாதிரி இன்னொருத்தருக்கும் நான் நன்றி சொல்லணும். இது வரைக்கும் நன்றி சொன்னதில்லை அவருக்கு. தேங்க்ஸ் அ லாட் சார், லோகநாதன் சார் அண்ட் ஸ்ரீனிவாசன். தேங்க்யூ வெரி மச் என்னை வந்து ஹீரோவாக அறிமுகப்படுத்தினதுக்கு. அதே மாதிரி எல்லா ப்ரெஸ் பீப்புளுக்கும் மிகப்பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். என்ன அப்படின்னா, எங்கள் படத்துக்கு நீங்கள் தான் சப்போர்ட் தரணும். நாங்கள் என்ன தான் நல்லா படம் பண்ணியிருந்தாலும் நீங்கள் கொடுக்குற ஒரு மெயின் சப்போர்ட் தான் இந்த படத்துக்கு. கொடுப்பீங்கள ஒருத்தர் தான் சொல்கிறாரு, எத்தனை பேருக்கு இங்கே கொடுப்பீங்களா? ஸோ இந்த படம் நல்லா வந்திருக்கு. எங்கள் படத்தை பற்றி எல்லாருமே சொல்லியிருக்காங்க, எல்லா விஷயமும் சொல்லியிருக்காங்க. இந்த படத்தில் வந்து நான் நடித்ததை விட எக்ஸ்பீரியன்ஸ் பயங்கரமாக இருக்கும் இந்த படத்தில். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, காசிமேடு கடல் கூட்டு போயிட்டாங்க. கடல் கூட்டு போய் அங்கே போய் நடிக்கிற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அது ஒரு 8 கிலோமீட்டர் உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டாங்க. கடலுக்குள்ளே நடுக்கடலுக்கு 8 கிலோமீட்டர் கூட்டு போயிட்டாங்க. அங்கே போயிட்டு அந்த போட் வந்து பார்த்தீங்கன்னா 10 அடி ஹைட் இருக்கும், ஹைட்டு மட்டுமே. அந்த போட்டில் இருந்து குதிக்க சொல்கிறாங்க என்ன. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு நீச்சல் தெரியாது. ஸோ அந்த அளவுக்கு வந்து குடும்பப்படுத்துவாங்க டைரக்டர். எனிவேஸ், நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. நிறைய விஷயங்கள் இந்த படத்தின் மூலமா கற்றுக்கிட்டேன். தேங்க்ஸ் எ லாட். இந்த படம் நல்லா வந்திருக்கு. ஸோ உங்களுடைய மிகப்பெரிய சப்போர்ட் தேவை. நன்றி. தம்பி ஹரிஷ் சொன்ன மாதிரி அவங்க வந்து 2 படத்தில் என்னை யூஸ் பண்ணலை, இந்த படத்தில் கூப்பிட்ருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க கூப்பிட்டு தான் செஞ்சாங்க. பட் அந்த நேரத்தில் நான் வேறு படத்தில் இருந்ததுனால வர முடியல. நல்ல பிள்ளைங்க, எந்த அளவுக்கு நல்ல பிள்ளைங்கன்னு சொன்னீங்கன்னா, அவங்க சொல்கிற டைலாக் கூட நம்ம காதில் கேட்காது, அந்த அளவுக்கு பணிவாக பேசுவாங்க. நான் சொல்கிறது கொஞ்சம் பிரைட்டாக பேசுறது இல்லை சார், இப்படினாக்கா என்னத்தை கேட்கும் பாவம். அவ்வளோ நல்ல பிள்ளைங்க 2 பேரும். நல்ல கற்பனை உள்ள ஒரு அற்புதமான ஒரு திறமைசாலியான இளைஞர்கள். இவங்க 2 பேரும் வந்து ஒருத்தர் வந்து ஒரு கருத்து சொன்னாங்கன்னாக்கா, அது இப்படி இருந்தால் எப்படி இருக்கும்னு பாரு, இல்லை அப்படியெல்லாம் வரக்கூடாது, இப்படி தான் வரணும், அந்த இதுக்கே இல்லை. ரொம்ப அற்புதமாக 2 பேரும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து ஒருவருடைய கருத்தை இன்னொருவர் மதித்து பரிமாறிக்கொண்டு இருக்கக்கூடியவர்கள். அடுத்ததாக இதில் வந்து இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து பிரமித்து போன ஒரு விஷயம், ஒரு நம்பிக்கை. இந்த மாதிரி கேரக்டர்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், என்னப்பா நான் மட்டும்தான்றீங்க, வேறு எப்படி? இல்லை இருக்கிறாங்க, பட் நீங்கள் தான் மெயின் இந்த எபிசோடில். சரி ரைட்டு ஓகே, வீட்டுக்கு வரேன் சார் அப்படின்னாங்க. வந்தாங்க. வந்து நான் எதிர்பாராத ஒரு தொகையை என் கையில் கொடுத்து விட்டு ஒரு கையெழுத்து கூட வாங்கிக்காமல் கிளம்பி போயிட்டாங்க. என்னப்பா இப்படி கொடுத்துட்டு போகிறீங்க? சார் என்ன சார் வச்சுங்க சார், நேராக போயிட்டாங்க. அதுக்கப்புறமா எப்படி இவ்வளவு நம்பிக்கை உள்ள ஒரு இளைஞர்கள்ட்ட வந்து நம்ம எப்படி நடந்துக்கணும்? இப்போ கேரண்ணா சொன்ன மாதிரி வந்து ப்ரொடியூசருக்கும் டைரக்டருக்கும் வந்து பாதி படத்துலேயே தகராறு வருதுன்ற மாதிரி, ஆர்டிஸ்ட்டுக்கும் டைரக்டருக்கும் பாதி படத்துலேயே தகராறு வருதுன்ற மாதிரி எல்லாம் இல்லாமல் அற்புதமான இளைஞர்கள், மிகவும் நம்பிக்கை உள்ளவர்கள். ரைட். அடுத்தது படம் வந்து இந்த மாதிரி பேய் இருக்கா இல்லையா? சிவவாக்கிய சித்தருடைய பாடலில் வந்து சொல்லியிருப்பாங்க, நட்ட கல்லை தெய்வம் என்று 4 புஷ்பம் சாத்தியை சுற்றி வந்து முணமுணத்து சொல்லும் மந்திரம் ஏனடா. அப்படியே ஒரு கல்லை நட்டு வச்சு அது மேலே பூவை போட்டு சுற்றி வந்து முணமுணன்னு மந்திரம் சொல்றியாது ஏண்டா அப்படின்னு அவர் சொல்கிற வரைக்கும் இவர் என்ன சாமி இல்லைன்னு சொல்கிறாரா அப்படின்ற மாதிரி தோணும். அடுத்த லைனு, நட்ட கல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில், கடவுள் உனக்குள்ளேயே இருக்கின்ற பொழுது கல் எப்படி பேசும் அப்படின்னு அவர் கேட்டிருக்கிறார் அந்த சித்தர். ஸோ அந்த மாதிரி இருக்கும் பொழுது கடவுள் நமக்குள்ளே இருக்கிறார் என்னும் பொழுது பேயும் நமக்குள்ளே இருக்கத்தான் செய்கிறது. அது சமயத்தில் அந்த குண வெளிப்பாடுகள், பிஹேவியரினுடைய வெளிப்பாடுகளில் தெரியும்.
சரி இது என்னடா இது அப்படின்னு எனக்கு ஒரு ஒரு உண்மையான ஒரு விஷயம் நடந்தது. அது இன்னைக்கு வரைக்கும் எனக்கு புரியல. அழகிய தீயேன்னு ஒரு படம். அந்த படத்துக்காக நாங்கள் வந்து பாண்டிச்சேரிக்கு போயிட்டுருக்கோம். நானும் என்னுடைய ஒரு அண்ணா ஒருத்தர், ஜோசியர் அண்ணா ஒருத்தர். மரக்காணத்துக்கிட்ட போகும்போது திடீர்னு இந்த இவ்வளோ உயரத்தில் வெள்ளையாக ஏதோ ஒன்று கிராஸ் பண்ணுது ரோட்டில். நான் சட்டுன்னு ஒரு பிரேக் அடிச்சோன்னே அவர் என்ன தம்பினார். இல்லைண்ணே வெள்ளையாக ஏதோ கிராஸ் பண்ணுச்சுண்ணே, அதெல்லாம் இருக்குது நீங்கள் போங்க அப்படின்னாரு. எனக்கு இன்னைக்கு வரைக்கும் நம்ப முடியல. அது இருக்கா இல்லையா, நான் பார்த்தது அமானுஷ்யமா இல்லை ஏதாவது புகையா, என்ன ஏதுன்றது எனக்கு ஒன்றும் புரியல. இருக்கு அப்படின்னாக்கா தெய்வ சக்தின்னு ஒன்று இருந்ததுன்னா தீய சக்தின்னு ஒன்று நிச்சயமாக இருக்கத்தானே செய்யும். ஆக அதை எடுத்துக்கொண்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இந்த படத்தை எடுத்திருக்கிறார்கள். அது பேய் இருக்கோ இல்லையோ, எந்த விஷயமோ ரைட், இவர்களுடைய நல்ல எண்ணம், இவர்களிடம் திறமை இருக்கு, அந்த திறமைக்காக இந்த படம் நிச்சயமாக வெற்றி பெற வேண்டும் அப்படின்னு எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன். பேய் இருக்கா இல்லையா உங்களுக்கு வந்து டவுட் இருந்ததுன்னாக்கா யார்கிட்டயாவது கேட்டு பாருங்க. கல்யாணம் ஆனவங்க நிச்சயமா இருக்குன்றாங்க. ஆகாதவங்க அவங்க வீட்டில் நடக்கிற விஷயங்களே பார்த்தா அவங்களும் இருக்குன்றாங்க. ஆக மொத்தம் பேய் இருக்கு. இந்த பேயை பற்றி எடுத்திருக்கக்கூடிய இந்த படத்திற்கு வெற்றி வாய்ப்பும் பிரமாதமாக இருக்கு. நிச்சயமாக 100வது நாள் விழாவும் இருக்கு அப்படின்னு சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததா எங்கள் குழுவோட நலன் விரும்பி எங்களிடம் ஓப்பனாக ஃபோன் பண்ணி என்ன படம் பண்ண போறீங்கன்னு கதை சொல்லுங்கன்னு ஆஃபீஸ்க்கு வந்து கதை கேட்டு அதில் இருக்கிற சந்தேகங்களையும் உரிமையோட சில திருத்தங்களையும் பண்ணிட்டு போகிற என்றுமே எங்கள் நண்பர் நலன் விரும்பி சுவாமிநாதன் சார், LMM சுவாமிநாதன் சார், ப்ளீஸ் மேடைக்கு வந்து ஒரு வார்த்தைகள் பேச அழைக்கிறேன். வாங்க சார். எல்லாருக்கும் வணக்கம். ஃபஸ்ட்டு KTVR சார், கங்க்ராச்சுலேஷன்ஸ். என்ன ஃபஸ்ட்டு ஆஸ் அ ப்ரொடியூசராக ஃபஸ்ட்டு படமே சக்ஸஸ் கொடுத்துட்டீங்க. இது டெஃபினட்டாக ட்ரைலர்லாம் பார்க்கும்போது ரொம்ப பிரமாதமாக எடுத்திருக்காங்க. சதீஷோட கேமரா ஒர்க் தெரியுது. இன்ஃபேக்ட் அம்புலி 3D வந்து நம்ம KR சார் சொன்ன மாதிரி காமராஜாவில் தான் நடந்தது அது. அப்போ பார்த்து படம் ரொம்ப பிரமாதமாக இருக்கும், நல்லா வரும்னு சொன்ன மாதிரி நல்ல 100 days மேலேயே போச்சு. இந்த படம் அதை விட பெரிய சக்ஸஸ் ஆகும். நான் அம்புலியில் வந்து கிளைமேக்ஸ் ஒரு 10-15 minutes கோகுல் பிரமாதமாக பண்ணியிருப்பார். இந்த படம் ஃபுல்லாக டெஃபினட்டாக நல்லா, ஏன்னா அதுவே அந்த பண்ணுறப்போ இது நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போயிட்டார் கோகுல். ஆல் த வெரி பெஸ்ட். அப்புறம் மற்றபடி டெஃபினட்டாக பாஸ்கர் அண்ணன் இருக்கார். அண்ணன் நடிக்கிற படம் எல்லாமே இப்போ நல்லா போகுது. 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ வந்தாலும் பெரிய கலக்கிடுறாரு. உண்மையில் அரிமா நம்பி படம் பார்த்து அவருடைய சீன் எக்ஸ்பெக்ட் பண்ணாத அமக்கலமாக என் சன் சொல்லுவோம் அடிக்கடி, பயங்கரமாக கிளாப் பண்ணோம். அந்த அளவுக்கு நல்லா இருந்தது. டைரக்டர்ஸ் பற்றி சொல்ல வேணாம், 2 பேரும் 2 கண்ணு மாதிரி. டெஃபினட்டாக நல்ல படம்னு நினைக்கிறேன். ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. அடுத்து மெயினாக வந்து இந்த படத்தில் வந்து இப்போது பாஸ்கர் சார் தான் மெயினாக வந்து ஒரு எபிசோடு சார் ஆக்சுவலாக வந்து ஒரு 20 minutes வரும், நீங்கள் மட்டும்தான் இருக்கா மாதிரி இருக்கும் அப்படின்னோடனே அவர் ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு தனியாக பண்ணுற மாதிரினா என்ன கான்செப்ட் அப்படின்னாரு. ஆக்சுவலாக அதுக்கப்புறம் நாங்கள் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணோம். சார் இந்த மாதிரி தான் வரும், ஒரு இன்டர்வல் முடிஞ்சோடனே வர ஒரு எபிசோடு. அதாவது இதில் மொத்தம் 5 ஸ்டோரி. இதில் வந்து மெயினாக ஒரு ATM அதோட செக்யூரிட்டி நீங்கள், ஆனால் உங்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு விஷயங்களை பேஸ் பண்ணி ஒரு 20 minutes எபிசோட் பண்ணோம் அப்படின்னும் போது, ஏன்னா நாங்கள் ஃபஸ்ட்டு அவர்கிட்ட போகிறதுக்கு முன்னாடி நான் நிறைய பேர்கிட்ட பேசும்போது அவர் வந்து ஃபுல் லென்த் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் கண்டென்ட்டை மெயினாக யோசித்து அவர் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஆக்சுவலாக. ஏன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி நான் வந்த புதுசில் வந்து நான் டெலிவிஷனில் ஒர்க் பண்ணும்போது ஆகட்டும், அப்போலேருந்தே அவருக்கு வந்து நான் நல்ல ஃபேன். ஏன்னா அவர் எல்லாத்துலேயுமே ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து ரொம்ப கேரிங்காக இருப்பார். ஒரு பேய் படத்தோட ட்ரெய்லர் லான்ச் ஸ்பீச்சில் சிவவாக்கியர் பாட்டு வந்திருக்கு. ரொம்ப நன்றி சார் அதுக்காக. அடுத்ததாக எங்கள் டீமில் அடுத்து கேமராமேன் பற்றி சொல்லணும். ஏன்னா வழக்கமாக இங்கேருந்து ஒரு ஜூம் ஷாட் ஸ்லோவாக அப்படியே ஒரு ட்ராலியில் ஜூம் பண்ணிட்டே போங்க அப்படின்னு அவர் வந்து போங்க வேறு ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு மேலே இருந்து அப்படியே கேமராவோட கீழே குதிங்க, விழும்போது அப்படியே ஷூட் பண்ணிட்டே விழுங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நிற்பார். அந்த மாதிரி ரிஸ்க் எடுத்து இந்த படத்தில் விழுந்து ஒர்க் பண்ணியிருப்பாங்கன்னுவாங்க. எங்கள் படத்தில் போட்டில் உள்ள கடலில் ஷூட் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஹீரோக்கு பொசிஷன் கொடுக்கறதுக்காக நின்றுட்டு இருந்தார். நின்றுட்டு இப்படி நீங்கள் வந்து விழுற மாதிரி இப்படி ஆக்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு உள்ளே விழுந்துட்டார், உண்மையிலே தெரியாமல், ஆக்சிடென்டலி. நல்ல வேலை கேமரா இன்னொருத்தர்கிட்ட இருந்ததால கேமரா நினைல. வாங்க சதீஷ், ஒரு வார்த்தைகள் பேசுறதுக்கு வாங்க. எல்லோருக்கும் வணக்கம். இது ஆக்சுவலி இவங்க கூட
பண்ணுற தேர்ட் ஃபிலிம். இதுக்கு முன்னாடி அம்புலி, ஓரிரவன் 2 படம் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலி இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா இது வந்து டேரக்டர்ஸ் ஃபிலிம், பியூர்லி டேரக்டர்ஸ் ஃபிலிம். ஏன்னா போன வாட்டியாவது 3Dன்னு ஒரு கான்செப்ட் இருந்துச்சு, நான் கொஞ்சம் பேச வேண்டியது இருந்துச்சு. இந்த வாட்டி வந்து ஸ்டோரி டெல்லிங் தான் முக்கியமான விஷயம். ஏன்னா ஆந்தாலஜின்ற ஒரு புது கான்செப்டை தமிழுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க, அது ஃபார் ஹாரர் ஃபிலிம். ஸோ படம் ஓவராலாக நல்லா வந்திருக்கு. அண்ட் 5 டிஃப்ரெண்ட் ஸ்டோரிஸ் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம். 5 டிஃப்ரெண்ட் விஷுவல் ஸ்ட்ரக்சர்ஸ் இந்த படத்தில் பார்க்கலாம். ஸோ படம் ரிலீஸ் ஆன அப்புறம் ஆடியன்ஸ் எல்லோரும் இந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். நன்றி. இந்த படத்தில் சாங் ஒரே ஒரு பாடல் ஒன்று வச்சுருக்கோம். கானா பாலான அவர்கள் எழுதி பாடி ஆடி நடித்த ஒரு பாடல், கண்ணாடி தாண்டா அப்படின்னு ஒரு ரீயூனியன் ஆந்தம். ரொம்ப நாள் கழிச்சு பள்ளி நண்பர்கள் சந்திக்கும் போது நடக்கிற ஒரு பாட்டு மாதிரி பண்ணியிருக்கோம். அந்த பாட்டை இசையமைத்த எங்கள் இசையமைப்பாளர் கே. வெங்கட் பிரபு சங்கர் அவர்களை அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் சொன்ன மாதிரி இந்த படம் சாங்க்கு இம்பார்ட்டன்ஸ் இல்லை. இது சின்ஸ் ஹாரர்ன்றதுனால ஒரு ஸ்ட்ரைட் லைன் ஸ்கிரிப்ட் வித் 5 எபிசோட்ஸ். பட் இந்த டீம் பற்றி சொன்னோம். ஏன்னா வந்து இது கேமராமேன் சொன்ன மாதிரி எனக்கும் இது தேர்ட் ஃபிலிம். இந்த டைரக்டர்ஸோடவே தான் ஓரிரவு அம்பளிக்கு பிறகு இந்த படத்தை வந்து பண்ணியிருக்கோம். இந்த படம் வந்து சொல்லும்போது ஸ்டோரி ஃபுல்லாக சொல்லிட்டு ஒரு சாங் இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே, ஆக்சுவலாக ஓப்பனாக சொல்லணுன்னா நானே வந்து இந்த ஹாரர் இந்த ஸ்கிரிப்டுக்கு வந்து சாங் அவசியமானு கேட்டேன். இல்லை ஃபஸ்ட்டு ஓப்பனிங்கில் வந்து எல்லோரும் நல்லா ரெஃப்ரெஷ் ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது இந்த படத்தோட ஃபஸ்ட்டு சீன், ஸ்கிரிப்ட் ஆரம்பிக்கிற சீன் சொன்னாங்க. அந்த சீன் சொல்லும்போது அதில் இருக்கிற 4 கேரக்டர்ஸும் பேசுகிறது, அதாவது கோகுல், மேக்னா, பாலா அண்ட் சிம்மா 4 பேரும் பேசுகிற சீன் வரும் ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட. ஸோ அந்த கான்வர்சேஷன் பேசும்போது அவங்க ஸ்கூல் டேஸில் இந்த லைஃப்பை பற்றி அவங்க சில இன்சிடென்ட்ஸை பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ அது வந்து இப்போது அவங்க வந்து இந்த நல்லா ஒரு 8 இயர்ஸ் கழிச்சு அதே மாதிரி அந்த விஷயங்களை வந்து என்ன நினைக்கிறாங்க அதை பற்றி அப்படின்றது வந்து கான்ஃப்ளிக்ட், அதை பற்றி தான் வந்து அந்த சீன் இருக்கும். ஸோ அந்த இயர்லி லைஃப், அந்த ஸ்கூல் டே லைஃப் வந்து எப்படி அவங்க வந்து நல்ல ஒரு சேர்ஃபுல்லாக ஜாய்ஃபுல்லாக இருந்தாங்க அப்படின்றத வந்து நம்ம வந்து இதில் வந்து ரெப்ரசன்ட் பண்ணணும் அப்படின்றத தான் சுச்சுவேஷனாக சொன்னாங்க. ஸோ வந்து அதுக்காக தான் வந்து இந்த கண்ணாடி தாண்டா அப்படின்ற சாங் வந்து கானா பாலா சார் வந்து எழுத வச்சு பாட வச்சுருக்கோம். அண்டு இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த சாங் வந்து அவ்வளோ நல்ல ஒரு என்ன சொல்கிறது, எல்லாமே ஒரு இந்த ஃபுல் மூவியோட மூடுக்கும் அந்த சாங்க்கும் கொஞ்சம் ரொம்ப கான்ட்ராஸ்டாக இருக்கும். அது என்னென்னா வந்து அவ்வளோ நல்லா சியர்ஃபுல்லாக இருந்தவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட இன்ஸ்டன்ட்னால ஒரு குறிப்பிட்ட ஒரு கான்ஃப்ளிக்ட்னால அவங்க லைஃப் வந்து எப்படி ரொம்ப சீரியஸாக சேஞ்ச் ஆகுதுன்ற அந்த கான்ட்ராஸ்ட்டை ரியலைஸ் பண்ணுறதுக்கு தான் அந்த சாங் அவ்வளோ சியர்ஃபுல்லாக நாங்கள் வந்து அமைச்சிருக்கோம். ஸோ அது வந்து கோரியோகிராஃப் பண்ண சாண்டி அண்டு லிரிக்ஸும் எழுதி பாடியிருக்கிற கானா பாலா சாருக்கு நன்றி. அண்ட் நல்லபடியாக கோகுலும் எல்லாருமே, பாலா, மேக்னா எல்லாருமே நல்லா டான்ஸ் பண்ணி நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நல்லாவும் சாங் வந்திருக்கு மூவியோட ஓப்பனிங்கில். அண்டு இந்த மூவியோட மியூசிக்கில் டிபார்ட்மெண்ட்டில் இன்னொருத்தரும் இருக்கார், அவர் சாம் சிஎஸ். அவர் வந்து மூவியோட பேக்ரவுண்ட் மியூசிக்கும் பண்ணியிருக்காரு. அண்ட் இந்த மூவி வந்து பல கண்ட்ரீஸில் இருக்கிற மாதிரி வருது. ஜப்பான், துபாயில் ஜப்பான் எபிசோடில் ஒரு சின்ன மாண்டேஜ் சாங் இருக்கும், ஜப்பானோட ஒரு டூரிசம் மாதிரி. ஸோ அந்த சவுண்ட் ட்ராக்கும் வந்து அவர் பண்ணியிருக்காரு. அவரோட ஒர்க்கும் ரொம்ப அமேசிங்காக வந்திருக்கு, அவரோட பிஜிஎம்மும். ஸோ ஓரிரவு அம்புலி பொறுத்த வரைக்கும், அந்த வெற்றியை பொறுத்த வரைக்கும் பத்திரிகை நண்பர்களுடைய பங்களிப்பு நிச்சயமாக இருந்திருக்கு. ஏன்னா அவங்க வந்து நல்லபடியாக விமர்சனங்கள், கருத்துக்கள் எழுதாமல் வந்து எங்களோட படம் இந்த முதல் 2 படம் ரீச் ஆகிருக்காது. ஸோ அதே ஆதரவும் அதே கருத்துக்களும் அதே வாழ்த்துக்களும் வந்து பத்திரிகை நண்பர்களிடம் எதிர்பார்க்கிறோம். இந்த படம் நல்லபடியாக வெற்றி அடைந்து வெற்றி விழாவில் அவங்கள சந்திக்கும். நன்றி, வணக்கம். Hi YouTube viewers, subscribe to Red Pix.